வெல்கம் டு இன்டன் கிளாஸ். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மரபுத்தொடரோட ஆ வரிசை பார்த்தோம். இன்றைக்கி ஆவண்ண வரிசையை பார்க்கலாம். ஓகேவா? அதில் ஒரு 56 இருந்தது. இதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்த்து முடிச்சுருவோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கலைச்சொற்கள், அதாவது தமிழ் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் முழுவதையுமே பார்த்துருவோம். நாளான்னைக்கு 7ஆம் வகுப்பு. அதாவது டைம் டேபிள் தெரியலை அப்படின்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், டைம் டேபிள் வீடியோ. அந்த வீடியோவில் போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைம் டேபிள் ஃபேஸ் 1 டைம் டேபிளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒவ்வொரு இடத்துல நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத வேறு கலர் பென்லேயோ இல்லை அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கோ போட்டு வச்சு எழுதிக்கோங்க. ஸோ கொஸ்டினில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இந்த மரபு தொடர் தான். 100 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னா அதில் மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த மரபு தொடர். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் இந்த மரபு தொடரில் தான் நிறையா பேர் வந்து திணறின விஷயம் வந்து மரபு தொடர்லையும் கலைச்சொற்கள்லையும் தான். ஏன்னா கலைச்சொற்கள் புக்ஸை தாண்டி நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு புக்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் புக்ஸை தாண்டி இருக்கிற நிறைய கலைச்சொற்களை பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மரபு தொடரில் ஆவண்ண வரிசையை பார்ப்போம். ஆக்கங்கூறுதல் அப்படின்னா என்னதுன்னா ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல் அப்படின்னு பொருள். ஆக்கங்கூறுதல்னால் என்ன பொருள்? ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துறது தான் ஆக்கம் கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசார கள்ளன். ஆசார கள்ளன்னா என்ன? ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஸோ ஒரு கள்ளன்னா என்னென்னா திருடன் அந்த மாதிரியான ஒருத்தர். ஒழுக்கம் ஒழுக்க மாதிரி நடிக்கிற ஒருத்தரை தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஆசார கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை. ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லுன்னு சொல். நம்பிக்கை உண்டாகிறதுக்காக சொல்கிற சொல்ல தான் ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நியூஸில் அதிகமாக வர்றது. அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துலேயும் அப்படின்றது அர்த்தம். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம். ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். அப்போ அந்த ஆணின்றது ஒரு இடத்துல நம்ம இந்த மரத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆணின்றது ஒரு நிலையான ஒன்று குறிக்கிற விஷயம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இருப்பிடத்தை நிலையாக செய்து கொள்ளுதல்ன்றது தான் ஆணி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆணித்தரம் அப்படின்னா முதற்றறம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றறம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆழப்பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆழப்பறத்தல்னா என்னது? திண்டாடுதல். ஆவிச்சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவிச்சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். அடுத்து ஆழம் பார்த்தல் அப்படின்றது என்னது? ஒருவன் அறிவு முதலியவற்றை அறிதல். ஆழம் பார்க்கிறது அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை அறிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளும் பாழுமாய். ஆளும் பாழுமாய்ன்றது சீர்கேடாய், வீணாக அப்படின்னு சொல்லலாம். ஆளும் பாழுமாய்னா என்ன அர்த்தம்? சீர்கேடாக, வீணாக அப்படின்னு அர்த்தம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சொல்ல நான் சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஆறப்போடுதல் அப்படின்னா காலந்தாழ்த்தல். காலந்தாழ்த்துறது தான் என்னென்னு சொல்கிறாங்க? ஆறப்போடுது. ஒரு விஷயத்தை வந்து ஆறப்போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காலம் தாழ்த்தி பார்த்துக்கிறது தான். ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது. ஆரவாரம் சாரி இது ஆற அமர, அது சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆற அமரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆற அமர உட்காரு அப்படின்னா அமைதியாக இருக்கிறது தான் குறிக்கிறது. ஆரவமர சேர்த்து எழுதும்போது அப்படி வருது. அதே மாதிரி ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை, தாங்க முடியாமைன்றது தான் ஆற்ற மாட்டாமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல். இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க, லாக்கு. ஸோ ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல், அதுதான் ஆற்றறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செலுத்துதல். ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செலுத்துதல். ஸோ ஆவண வரிசை ரொம்ப கம்மி தான். 57லேருந்து 74 வரைக்கும் தான் என்னது ஆவண வரிசை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நேற்று நிறைய கண்டென்ட் பார்த்தோம், இன்றைக்கி கம்மியாக தான் பார்த்துருக்கோம். ஸோ நேற்றோட கண்டென்ட்டு இன்றைக்கோட கண்டென்ட்டை என்ன பண்ணிக்கணும், இன்றைக்கே ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். அப்படி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு போடுறது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாம். சரி, ஓகேவா? நான் கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்லேயும் ஒரு 70 to 80 இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கோம்னா ஒரு கலைச்சொற்கள் 70லேருந்து ஒரு 80 சொற்கள் பார்க்க வேண்டியிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி சொற்கள் ஓரளவுக்கு அது 80 சொற்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 40 சொற்களாவது நமக்கு ஏற்கனவே மீனிங் தெரிஞ்ச சொற்களாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாதிக்கு பாதி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம நாளுக்கு நாள் நம்ம நேற்று படித்தது இன்றைக்கி படித்தது சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கான பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலகிராம்லேயோ இல்லை வந்து இங்கே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் டெலகிராம் சேனலில். அண்ட் தென் ஆன்சர்ஸ் வந்து நான் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஆர் நைட் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் வந்து டெஸ்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா ஓகே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு வேளை நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியாவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ அதை அடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு நம்ம 6ஆம் வகுப்போடைய கலைச்சொற்களில் வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய்.